நம்முடைய ஜெபத்தை தொடர்ந்து அடுத்தது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசன வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி 40:11. எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. இந்த வசனத்தை கருத்தாக வாசிங்க. எப்பொழுதுமே ஒரு தியானம் செய்யும்போது ஒரு வசனத்தை எடுத்து தியானம் செய்தால் முதல்ல ஒரு தடவை நேராக படிச்சிடணும். ரெண்டாவது நிறுத்தி நிதானமாக படிக்கணும். படிக்கும்போதே எந்தெந்த இடங்களில் அந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் இருக்கிறது, நாம் தியானத்திற்கென்று எந்த கருப்பொருளை எடுத்து தியானிக்க போகிறோம் என்பது தெளிவாக நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இப்போ பாருங்களேன், ஏசாயா 40:11 முதல்ல ஒரு தடவை அப்படி நேராக வாசிச்சிருவோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். யார்? இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இயேசு எப்படி இருப்பாராம்? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி நடத்த முடியுமோ அது மாதிரி ஒவ்வொரு ஆடுகளையும் அதனுடைய தன்மைக்கேற்ப கர்த்தர் நடத்துகிறார். இப்போ ஒரு தடவை நல்லா வாசிட்டோமா? இப்போ இந்த வசனத்தை நிதானமாய் வாசிப்போம். பாருங்கள். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். கர்த்தர் யாருடைய மந்தையை மேய்ப்பார்? தம்முடைய ஆடுகளைத்தான் அவர் மேய்ப்பார். பார்த்தீங்களா? நம்ம நிறுத்தி படிக்கும்போது கர்த்தர் தமது மந்தையை மேய்ப்பார் அப்படின்னு படிக்கிறத விட சிலபிளாக பிரித்து படிக்கும்போது நமக்கு நிறைய அர்த்தங்களை விளங்கி கொள்ள முடியும். வாங்க நிதானமாக படிப்போம். மேய்ப்பனை போல தனது மந்தையை அல்லது தமது மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலே. அந்த மந்தையில் இப்போ ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது, ஒரு கரவல் ஆடுகள் இருக்கிறது. ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினாலே சேர்த்து கொண்டு மேலே தோளில் ஏற்றிக்கொண்டு தம்முடைய புயத்தில் ஏற்றிக்கொண்டு நடந்து போவார். அதே மாதிரி தமது மடியிலே சுமந்து கொள்ளுவார். கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். கரவல் ஆடுனா என்னென்னா குட்டி போட்ட ஆடுகள், குட்டி போட்டு அந்த குட்டிகளுக்கு பால் சுரக்கிற ஆடுகள். இந்த ஆடுகளை வேகமாக நடத்தக்கூடாது, அவைகளை தன்மையாக நடத்தணும். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறார். அப்போ ஏசாயா 40வது அதிகாரம் 11 இயேசுவை குறித்து சொல்லும்போது ஒரு மந்தை மேய்ப்பனுக்கு ஒப்பாக சொல்லுகிறது. பல இடங்களில் வேதத்தில் மந்தை மேய்ப்பன் இந்த ரெண்டு உறவு தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. வேதத்தில் பல இடத்துல அப்படி தான் போட்டிருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி மேய்ப்பாங்க, ஆடுகளை எப்படி மேய்ப்பாங்க, அதுலேயும் குட்டி போட்ட ஆடுகளை எப்படி மேய்ப்பாங்க. ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு மேய்ப்பனுக்கு, ஆடுகள் மேலே அக்கறை உள்ள ஒரு மேய்ப்பனுக்கு தான் எந்த ஆட்டை எப்படி நடத்தணும் என்று தெரியும். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எல்லாரையும் ஒன்றே போல நடத்தலை. உங்களுடைய தன்மைக்கு ஏற்ப உங்களை எப்படி நடத்தணும், ஒரு புதிதாக பிறந்த குட்டிகளை எப்படி நடத்தணும், ஒரு ஆடுகளை எப்படி நடத்தணும், கரவல் ஆடுகளை எப்படி நடத்தணும். அப்போ தான் மேய்க்கிற ஆடுகள்லையே பல விதமான பல நிலைகளில் உள்ள ஆடுகள் உண்டு என்பதை ஒரு நல்ல மேய்ப்பன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ எந்த ஆட்டை எப்படி நடத்தணும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் கடினமாக எல்லாரையும் நடத்தி விடாமல் நம்முடைய குணம் என்னன்னு தெரியும், நம்முடைய தன்மை என்னன்னு தெரியும், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது தெரியும். ஆடுகளுடைய நிலைமையை அறிந்த ஒரு மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கும் மந்தைகளுக்கும் மேய்ப்பனுக்கும் இடையில் இருக்கிற உறவு தான் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா தாவீது ஒரு மந்தை மேய்ப்பனாக இருந்ததுனால அவர் அதை உருவகப்படுத்தி கர்த்தரை மேய்ப்பராகவும் கர்த்தருடைய ஜனங்களை அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகவும் நினைத்து அவர் உருவகப்படுத்தி அதை தியானம் செய்கிறார்.
ஒரு பிரபலமான சங்கீதம் இருக்குது. நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சங்கீத புஸ்தகத்தில் பரிச்சயம் உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பிரபலமான ஒரு சங்கீதம் இருக்கிறது. குழந்தைகள் முதற்கொண்டு அந்த சங்கீதத்தை மனப்பாடமாக படித்து வச்சுருப்பாங்க. சங்கீதம் 23வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனாக கர்த்தரை சித்தரித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். ஒரு மேய்ப்பன் எப்படி மந்தையை நடத்துவாரோ அதே போல கர்த்தர் மந்தையை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். பல பேர் என்ன செய்வாங்கன்னா தினசரி இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிப்பாங்க. அந்த வசனத்தை வாசித்து கர்த்தர் நம்மை நடத்தும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. தாவீது ஒரு நல்ல மந்தை மேய்ப்பன். கர்த்தருடைய வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. அப்போ அவர் அதனால் என்ன செய்கிறார், ஒரு ஆடுகளோடு ஒரு மந்தை மேய்ப்பனுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கும் என்பதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதை தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் இடையில் இருக்கிற நட்புறவாக எண்ணி பாவித்து சிலாகித்து தியானிக்கிறார். வாருங்கள் ஒரு தடவை வாசிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், இருந்தாலும் வேதத்தை எடுத்து வேத எழுத்துக்களை நம்முடைய கண்களை பதித்து வாசிப்பது என்பது ஒரு நல்ல அனுபவம். சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதென்ன அமர்ந்த தண்ணீர் அப்படின்னு கேட்டால், ஆடுகள் பருகுவதற்கான அலைகள் குறைவாயிருக்கிற, ஆழங்கள் குறைவாயிருக்கிற நல்ல அமைதலான நீரூற்றுக்கள். சில இடத்துல பாருங்கள் தண்ணி இருக்கும், தண்ணிக்கு கீழே ஆபத்து இருக்கும். சில இடத்துல தண்ணி இருக்கும், அதில் கீழே மண் இருக்கும். அந்த மண்ணில் கால் வைத்தால் அவைகள் உள்ளே போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். தண்ணி தான், தண்ணியில் கூட ஆபத்து இருக்கும். ஆனால் இந்த தண்ணீர் எந்த ஆபத்தும் இல்லாமல் நாம் பருகுவதற்கான நல்ல அமர்ந்த தண்ணீர். அது ஒன்றும் ஆர்ப்பாட்டம் இல்லாத அலை வீசக்கூடிய ஒரு தண்ணீர் அல்ல. இது ஒரு அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும், இந்த கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு மந்தை மேய்ப்பனுடைய கையில் ஒரு கோல் வச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அடையாளப்படுத்தும் முகமாக இப்போ கூட சில பெரிய சபைகளில் சில ஆயர்கள் ஒரு கை கோலோட ஆராதனை நேரத்தில் உள்ளே வருவாங்க. ஒரு கம்பு இருக்கும், மேலே அப்படி வளைஞ்சிருக்கும். அநேகர் நம்ம நினைக்கிறோம் அவருடைய கோல், அவருடைய தடி என்பது நம்மை அடிக்கும் என்று. இல்லை, அப்படி இல்லை. அந்த தடி ஏன் வைத்திருக்கிறார்கள்? வளைந்த தடின்னா மேலே இருக்கிற இலைகளை சாய்த்து பறித்து ஆடுகளுக்கு கொடுப்பதற்காக. ஆடுகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற உணவை அல்லது மன்னாவை இந்த கைக்கோல் தான், மேய்ப்பனுடைய கையில் இருக்கிற கைக்கோல் தான் அதை வளைச்சு அல்லது முறித்து அந்த ஆடுகளுக்கு கொடுக்கிறது. அது மேலே போக முடியாத இடத்து தூரத்தில் இருக்கிற மன்னாவை, உணவை அவர்களுக்கு கொடுப்பதற்காக. இந்த கோல் இன்னொன்றுக்கும் பயன்படுத்துகிறாங்க. வழி தப்பி ஆடுகள் வலப்புறமோ இடப்புறமோ சாயும் போது சரியான பாதையில் நடத்துவதற்கு அந்த கைக்கோல்களை வச்சு மெதுவாக அவைகளை தட்டி அந்த நேரான பாதையிலே நடத்துகிறாங்க. இதான் சின்ன சின்ன உபத்திரவங்களை கர்த்தர் கொடுத்து சரியான பாதையிலே நம்மை நடத்த கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது நம்ம புரிஞ்சுக்கிறணும். கர்த்தருடைய கையில் இருக்கிற கைக்கோல் உங்களுக்கு உணவளிக்கவும் உங்களை சரியான பாதையிலே நடத்தவும். சில சமயத்தில் நம்ம நல்லா நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் லேசாக தட்டி வலப்புறமோ இடப்புறமோ நான் வழி எது என்று அறியாமல் இருக்கும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லும் மெல்லிய சப்தம் உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும் சொன்னாரே. நீ போகிற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வழி விலகி போகிறப்பா, கொஞ்சம் உன்னுடைய வழியை கரெக்ட் பண்ணிக்க என்று நடத்துவதற்காக மேய்ப்பனுடைய கையிலே ஒரு கைக்கோல் இருக்கிறது. அந்த கைக்கோல் என்னை தேற்றும், என்னை பலப்படுத்தும், சரியான பாதையில் நடத்தும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பார்த்தீங்களா, எவ்வளவு ஆறுதல் நிறைந்த ஒரு மேய்ப்பனாக கர்த்தரை உருவகப்படுத்தின ஒரு வேத வசனம், ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ரொம்ப பிரபலமான ஒரு சங்கீதம். அப்போ கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பனை போல் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மேய்ப்பர்கள். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பான், ஒரு பொல்லாத மேய்ப்பன் எப்படி இருப்பான், ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் உதாரணமாக இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அதை பிரதிபலிக்கிற மேய்ப்பர்கள் இருக்கணும். கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையை ஏற்படுத்தி, சபையை மந்தை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவைகளை நடத்தி செல்வதற்கு மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். மேய்ப்பர் என்ற வார்த்தை ஆடுகளை மேய்க்கிறவர்கள் சம்பந்தமாக தானே வரணும். ஆனால் பாருங்கள், அழைப்பில் மேய்ப்பர் என்ற வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், அது சரி, இன்னும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும். மேய்ப்பர் என்று ஏன் சொல்லணும்? சாதாரண அர்த்தத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, மேய்ப்பர் என்பவர் ஆடு மேய்க்கிறவர். அதுக்கும் ஊழியத்துக்கு என்ன சம்பந்தம்? மற்றதெல்லாம் பாருங்களேன், ஒரு போதகர் இருக்கிறாரு, அந்த அழைப்புகளெல்லாம் வித்தியாசம். ஆனால் இந்த ஒரு அழைப்பு மாத்திரம் மந்தை மேய்க்கிறவருடைய பேரை கொண்டு வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கு தம்முடைய சார்பிலே ஒருவரை நியமனம் பண்ணுகிறார். அப்போ ஒரு சபை என்பதை மந்தை என்று கர்த்தர் குறிக்கிறார். அவங்கள நடத்துவதற்கு தம்முடைய சார்பிலே ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார். அதுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அவர்கள் என்ன செய்யணும்னா, நம்முடைய பரம மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை பிரதிபலித்து அவருடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கணும். இவங்க நம்ம கையில் ஆடு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம், மன விருப்பத்தின்படியெல்லாம் அந்த ஆடுகளை மேய்த்து விட முடியாது. நீங்கள் உண்மையிலேயே பின்பற்றுகிற, நீங்கள் நம்புகிற உங்கள் மேய்ப்பர்கள் உண்மையாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர்கள் என்றால், அவர்கள் கிறிஸ்துவினுடைய அவர் எப்படி மேய்த்தாரோ அதை போன்ற தன்மையை கொண்டிருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு நம்முடைய பரம மேய்ப்பர். அவரை வேதம் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. இயேசு சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன் என்றார். அப்போ இவருடைய முன்மாதிரி நீங்கள் பின்பற்றுகிற அல்லது உங்களை நடத்துகிற மேய்ப்பர்களிடத்தில் இருக்கான்னு பார்க்கணும். மேய்ப்பர்களும், மேய்ப்பன் என்பது ஏதோ ஒரு ஊழிய அழைப்பு, ஒரு போஸ்டிங் என்று நினைக்காம, கர்த்தருடைய பரம மந்தையை மேய்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கணும் என்பதை தானே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் எப்படி நமக்கு செஞ்சாரோ அதே மாதிரி நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மந்தையை நம்ம மேய்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மந்தைக்குள்ளே நீங்கள் இருந்து உங்களை நடத்துகிற மந்தை மேய்ப்பர்கள் மேற்சொன்ன இந்த குணத்திலே கர்த்தருடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கிறார்களான்னு பார்க்கணும். கர்த்தர் ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காண்பிச்சார்ல, அதை வேதத்தில் நமக்கு சொல்லி காமிச்சார்ல, இதெல்லாம் அவரிடத்துல இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அவர்கள் நல்ல மேய்ப்பர்கள். அப்படி இல்லாட்டினா கர்த்தருக்கு தூரமான கள்ள மேய்ப்பர்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஆட்டுப்பாலை அவர்களை குடித்து அந்த ஆடுகளை தன்னுடையதாக பாவித்து அவைகளை விற்பனை செய்து கொலை கூட செய்து அவர்கள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வாங்க. அப்போ வேதத்தில் நல்ல மேய்ப்பர்களையும் பொல்லாத மேய்ப்பர்களையும் குறித்து நிறைய வசனம் சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பர்களுக்கு அடையாளமாக இயேசு இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் மந்தையை நடத்துகிற ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு, சபையை நடத்துகிற ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு மேய்ப்பன் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார். ஆனால் உலக வழக்கத்தின்படி மேய்ப்பன் என்றால் ஆடுகளை, மந்தைகளை மேய்க்கிற ஆளுக்கு பேர் தான் மேய்ப்பன். அப்போ கர்த்தர் சபையை மந்தையாகவும் அதை நடத்தி செல்லுகிறவர்களை மேய்ப்பனாகவும் உருவகப்படுத்தி இருக்கிறார். பரம மேய்ப்பன் அவரை பிரதிபலிக்கத்தக்கதான பிரதிநிதியாக கர்த்தர் மந்தைகளை நடத்துவதற்கு மேய்ப்பர்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ ஆடுகள் என்ன செய்யணும்னா, என்னை நடத்துகிறவர் உண்மையிலே கர்த்தரை பிரதிபலிக்கிற மேய்ப்பர் தானா? அந்த கர்த்தர் எப்படி மேய்ப்பராக இருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய பிரதிநிதியாய்த்தான் இவர் விளங்குகிறாரா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்கணும். மந்தையை நடத்துவதற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள், சபைகளை நடத்துவதற்கு அழைக்கப்பட்ட மந்தை மேய்ப்பர்கள், நம்முடைய பரம மேய்ப்பனுடைய முன்மாதிரி நம்முடைய ஊழியத்தில்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கணும். ஏனென்றால் எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானதை பின்பற்றி கொள்ள வேதம் நம்மை அழைக்கிறது. ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கணும்? அதற்கு உதாரணமே இயேசுதான். இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். முதல்ல பாருங்க, நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் சொல்றாங்க, சிதறி போனவைகளை தேடுகிற மேய்ப்பன், அவைகளை தப்பி வர பண்ணுகிற தேவன், தங்கள் சுய தேசத்திற்கு அவைகளை அழைத்து கொண்டு வருகிற தேவன். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்னா, சிதறி போன ஆடுகளை சேகரித்து அவைகளை கண்டுபிடித்து அந்த ஆடுகளை மறுபடியும் தன்னிடத்தில் திரும்ப கொண்டு வருகிற தேவன். அவைகளுடைய சுய தேசம் எதுவோ அந்த தேசத்துக்கு அவைகளை கொண்டு போகும்படிக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துகிறவன் தான் நல்ல மேய்ப்பன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வருகிற கருத்து என்னது என்பதை உங்களால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவிலே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறதை போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்தும் தப்பி வர பண்ணி. ஒருவன் கையில் இப்ப மந்தை இருக்கிறது, ஆனால் அது போதாது. இன்னும் இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறது. கர்த்தர் சொன்னாரே, இந்த மந்தையில் இல்லாத இன்னும் வேறு அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை தேடுவதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாரே, அதான் அந்த வசனம். அப்போ இது என்ன சொல்லுது? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் கையில் ஒரு சின்ன மந்தை இருக்குல்ல, இது மாத்திரம் இல்லை, இந்த மந்தைக்கு உட்பட வேண்டிய பல ஆடுகள், இந்த மந்தையில் இல்லாத இன்னும் வேறு ஆடுகள் வெளியே இருக்குது. அந்த மந்தையை மேய்ப்பதோடு கூட நீங்கள் சிதறி இருக்கிற ஆடுகளை, மந்தைக்கு உட்பட வேண்டிய ஆடுகளை தேடணும். சிம்பிளா சொல்லவா, சபை ஊழியம் மாத்திரம் போதும் என்று நீங்கள் இருந்து விடாமல், சபையில் இருக்கிற ஆடுகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கிற நேரம் போக, மற்ற சமயங்களில் நீங்கள் வெளியே போய் சிதறுண்டு போன ஆடுகள், தேவனுக்குரிய ஆடுகள், அந்நியருடைய கைவசத்தில் இருக்கிற ஆடுகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், சுவிசேஷ வேலை செய்யணும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாத இன்னும் பல ஆடுகள், வேறு ஆடுகள் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னாரே, அதே தான் உங்களுக்கும். இப்போ ஒரு 50 பேர் இருக்கிறாங்களா, அதோடு கூட திருப்தி அடைந்து விடாதீர்கள். இது அல்ல, ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்னா, தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் தனக்கு உண்டு என்பதை அறிந்து, தான் இருக்கிற இடத்தை சுற்றிலும் அந்த ஆடுகள் எங்கெல்லாம் இருக்கிறது, கர்த்தரை வாஞ்சித்து கொண்டிருக்கிற ஆடுகள், அவர்கள் போக வேண்டிய இடம் அறியாமல் இருக்கிற ஆடுகள், மன திருப்தி இல்லாத ஆடுகள், முள்ளுகளிலே சிக்கி இருக்கிற ஆடுகள், அந்நியனுடைய கையிலே உட்பட்டிருக்கிற ஆடுகள், இந்த ஆடுகள் எல்லாம் தன்னை சுற்றிலும் இருக்கிற அநேக இடத்துல இருக்குது. இன்னைக்கு பலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, சுவிசேஷ வேலை சுவிசேஷலான செய்யணும், நாங்கள் மந்தையை தேடுகிற பணியில, மந்தையை நடத்துகிற பணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை நடத்துகிற உங்கள் போதகர் அல்லது உங்களை நடத்துகிற உங்கள் மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் என்றால், ஒரு அடையாளம் சொல்கிறேன், அவர் சுவிசேஷ பாரம் உள்ளவராக இருப்பார். அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு கர்த்தர் அறிவிக்கணும் அப்படின்னு தெரிவார். இன்னும் சிலர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சை திறக்கிறோம், பாட்டு பாடுறோம், கொஞ்சம் காணிக்கை வசூல் பண்ணுகிறோம், ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம், ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு ராப்போஜனம் கொடுக்கிறோம், அதோடு என் கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறவன் உண்மையிலே நல்ல மேய்ப்பன் அல்ல என்பதை மேய்ப்பர்களும் புரிந்து கொள்ளணும். அவர்களை பின்பற்றுகிற ஆடுகளும் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஒரு மேய்ப்பன் என்பவன் தன் தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை மேய்க்கவும், தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை, சிதறிப்போன ஆடுகளை தேடவும் கடனாளியாக இருக்கிறான். நிறைய ஆடுகள் இருக்கும், அதுக்கு வழி தெரியாது. அவங்களுக்கு காட்டின வழியை நினைத்து கொண்டு எங்கேயாவது போய் நின்று சொல்லப்படுகிற காரியங்களெல்லாம் செஞ்சு பார்த்து அவர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க. முள்ளிலே சிக்கின ஆடுகள் இருப்பாங்க. அவர்களுக்கு எது பாதை என்று தெரியாமல் காட்டின வழியிலெல்லாம் போய் கொண்டிருப்பார்கள். இது தெய்வம் என்று சொன்னால் அங்கே போய் விழுவாங்க, அது தெய்வம் என்று சொன்னால் அங்கே போய் விழுவாங்க. உண்மையான தெய்வத்தை தங்களுடைய மனதிலே தேடிக்கொண்டிருப்பாங்க.
அப்போ அதை காட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு நல்ல மேய்ப்பனுடைய இருதயம் தன் கைவசத்தில் இருக்கிற மந்தையோடு திருப்தி அடைந்து விடாமல் சிதறிப்போன ஆடுகளை தேடும்படிக்கு அந்த இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? ஒரு நல்ல மந்தை மேய்ப்பன், நீங்கள் பின்பற்றுகிற ஒரு நல்ல மந்தை மேய்ப்பன், அவர் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மந்தை மேய்ப்பனாக இருந்தால் அவருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களை நடத்துவதோடு மாத்திரம் இல்லாமல் சிதறிப்போன ஆடுகளை தேடுவதற்கான முயற்சியிலே தீவிரமாக இருப்பார். சுவிசேஷ பாரம் கொண்டவராக இருப்பார். அவர் தானும் கடந்து போவார். ஒருவேளை தன்னுடைய சபையில் சுவிசேஷ பாரமுள்ள வாலிபர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், விசுவாசிகள் இருந்தால் அவங்களையும் சுவிசேஷ ஊழியம் செய்யும்படிக்கு ஊக்கப்படுத்துகிறவராக இருப்பார். சுவிசேஷ ஊழியம் செய்யாத சபை நீங்கள் பார்த்தா சோம்பேறித்தனமான ஒரு போதகர், ஒரு மேய்ப்பரை பார்த்தால் அவர் நல்ல மேய்ப்பர் அல்ல. நல்ல மேய்ப்பன் என்பவன் தன் கைக்குட்பட்ட ஆடுகளை மாத்திரமல்ல, சிதறிப்போன ஆடுகளையும் தேடி கொண்டு வந்து மந்தையிலே சேர்க்கணும். இயேசு இதைத்தான் சொன்னார். தொழுவத்தில் இல்லாத இன்னும் அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறது. நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்திருக்கிறேன். காணாமல் போனவைகளை, சிதறி போனவைகளை சேர்த்து கொண்டு அவைகளுடைய சொந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்காக நான் வந்திருக்கிறேன். அதைத்தான் எசேக்கியேல் அங்கே சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, ஒரு நல்ல மந்தை மேய்ப்பன் என்ன செய்யணுமா? தீயவர்களிடத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை பிரிக்கணும். மந்தையில் இருக்கிற ஆடுகள் சபைக்குள்ளே இருக்கும்போது நல்ல ஒரு பரிசுத்த ஐக்கியத்தில் இருப்பாங்க. ஆனால் வெளியே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல காரியங்களோட கலந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. சபையில் கூட நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லவர்களும் இருப்பார்கள், பொல்லாத தீய காரியங்களை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு நல்ல மந்தை மேய்ப்பன் என்ன செய்யணும்னா, நல்ல ஆடுகளையும் பொல்லாத ஆடுகளையும் பிரிக்க தெரிஞ்சிருக்குன்னு அவருக்கு. அவர்களால் எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் சரி, ஒருவேளை குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆடுகள், சபைக்குள்ளே போராட்டங்களை கொண்டு வருகிற ஆடுகள், மற்ற ஆடுகளுடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிற ஆடுகள் மந்தையிலே கலந்திருந்தா இந்த மேய்ப்பன் என்ன செய்வான்னா, நல்ல ஆடுகளுக்கும் பொல்லாத ஆடுகளுக்கும் இடையில பிரிவை உண்டு பண்ணி நல்ல ஆடுகளை தீய ஆடுகளிடத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுவான். அப்போ என்ன நடக்கும் பாருங்க, சில சபைகள் இருக்கும், சில மந்தை மேய்ப்பர்கள் இருப்பாங்க. அந்த சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குனே 10 குடும்பம் இருக்கும். குழப்பத்தை கொண்டு வர்றதுக்குனே ஒரு 10 மனிதர்கள் இருப்பாங்க. அவர்கள் பலவான்களாக இருப்பாங்க, அல்லது நிறைய காணிக்கை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க, நல்ல வசதி உள்ளவர்களாக இருப்பாங்க, ஒரு பெரிய பின்புலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில சபைகளை நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த சபையினுடைய அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது, ஒரு எலெக்ஷன் வைக்கணும், ஒரு கமிட்டி வைக்கணும், அதனுடைய பொருளாதாரத்தை யார் நிர்வாகம் பண்ணுவதுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த சபையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இந்த விசுவாசிகளை வளர விடாமல், அந்த சபையையும் முன்னோக்கி கடந்து போக விடாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆடுகளை உள்ளே வைத்து கொண்டு அவர்கள் மூலம் கிடைக்கிற லாபத்திற்காக அவர்களை கண்டிக்காமலோ அல்லது அவர்களை பிரிக்காமலோ எல்லா ஆடுகளோடு சேர்த்து நடத்தினா அது நல்ல மேய்ப்பனுக்கு அழகு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? எங்கெங்கெல்லாம் சாத்தான் தீமையை கொண்டு வந்து விதைச்சா, ஒரு நல்ல மந்தை இருக்கும்போது அந்த மந்தைக்கு நடுவில் சாத்தான் 10 பேரை கொண்டாந்து வச்சிருவான். இயேசு அழைத்த 12 பேர்லே ஒருவன் சாத்தானாக இருந்தானே, அது மாதிரி ஒரு நல்ல சபையில் ஒரு 10 பேரை கொண்டாந்து உள்ளே வச்சிருவான். அவங்க முன்னேற விடாமல், நடக்க விடாமல். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் அவைகளை அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறான். நன்மைக்கும் தீமைக்கு இடையில வித்தியாசத்தை கொண்டு வருகிறான். கூப்பிட்டு பேசுகிறான், கண்டித்து பார்க்கிறான், இல்லை என்றால் அவர்களை புறம்பாக்கி விடுகிறான். இந்த 2 ஆடுகளுமே அவர்களுக்கு முன்னாலே இருந்தாலும் அந்த நல்ல மேய்ப்பன் இந்த பொல்லாத ஆடுகளின் கைகளில் இருந்து எளிய ஆடுகளை காப்பாற்றும் முகமாக அந்த ஆடுகளை பிரித்து விடுகிறான். அதான் ஒரு நல்ல மேய்ப்பன். வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்.
மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறதைப் போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பார்த்தீங்களா? ஒரு மேய்ப்பன் எப்போவுமே என்ன செய்கிறான்னா, நல்ல ஆடுகளை, வலப்புறம் நிற்கிற ஆடுகளை பார்த்து தம்முடைய மகிமையிலே பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கிறார். இடப்புறம் இருக்கிற ஆடுகளை பார்த்து தண்டனை களத்துக்குள்ளே கர்த்தர் அனுப்பி விடுகிறார். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மாத்திரம் இல்லையா, நல்ல மேய்ப்பனுமே ஆடுகளை பிரிக்க அறிந்திருக்கிறான். பாருங்க, மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளை பிரிக்கிறது போல. அப்படின்னா பொதுவாகவே மேய்ப்பர்கள் ஆடுகளிலே நல்ல ஆடுகளையும் பொல்லாத ஆடுகளையும் பிரிச்சிருவாங்க. அப்போ செம்மறி ஆடுகள் மேய்ப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அமைதலும் சாந்த குணமுள்ள ஆடுகள். வெள்ளாடுகள் நமக்கு தெரியுமே, வேலியை தாண்டும், அது கட்டுப்படவே கட்டுப்படாது. அவைகளை உருவகமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ 2 ஆடுகளையும் மந்தை மேய்ப்பன் பிரித்து நடத்துவதைப் போல அந்த மந்தை நடத்துகிறவங்க ஆடுகள் மேலே கரிசனம் உள்ளவர்களாகி நன்மைக்கும் தீமைக்கு இடையில் ஒரு பிரிவை கொண்டு வரணும், அதை பிரித்து ஆளணும். அது ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு அதிலேயே பாருங்களேன், எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தில் சீர் பொருந்தினவர்கள் ஆக்கும் மேய்ப்பன். அந்த ஆடுகளை, தன்னுடைய கையில் இருக்கிற ஆடுகளை சீர் பொருந்தத்தக்கதாக அவைகளை உருவாக்குகிற மேய்ப்பன். வசனத்தை வாசிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வானா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரிகளிலும் சீர் பொருந்துகிறவர்கள் ஆக்குவார்களாக. அப்போ கர்த்தர் என்ன செய்யணும், ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்யணும்னா, தேவனோடு அவர்களை, தேவத்துவத்தின் காரியங்களோடு அவர்களை சீர் பொருத்துகிற ஒரு பெரிய பணி அவங்க செய்யணும். ஏதோ மந்தை கூடி வந்தால் போதும், கூட்டம் சபையில் இருந்தால் போதும், ஏதோ நம்ம சொல்லுகிறவர்கள் கேட்டு போனால் போதும், அவர்கள் வந்து நம்முடைய மந்தையை விட்டு வெளியே போகாமல் எண்ணிக்கை அப்படியே இருந்தால் போதும், வருகிற காணிக்கை குறையாமல் இருந்தால் போதும் என்று மாத்திரம் எதிர்பார்க்கிறவன் நல்ல மேய்ப்பன் அல்ல. அந்த மேய்ப்பனுடைய கடமை என்னன்னா, கர்த்தரோடு கூட அவர்களை சீர் பொருந்தும்படிக்கு பண்ணணும். அப்போ தேவத்துவத்தின் நல்ல போதனைகளை அவர்களுக்கு போதிக்கணும். கர்த்தர் எதை விரும்புகிறார், எப்போ சீர் பொருந்த முடியும் பாருங்க, கர்த்தருடைய சுபாவத்திற்கு ஏற்ற சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம கர்த்தரோட சீர் பொருந்த முடியும். அவர் விரும்புகிறது நீங்கள் வெறுக்கவும், நீங்கள் வெறுக்கிறதை அவர் விரும்பவுமாக இருந்தால், அவர் வெறுக்கிறதை நீங்கள் விரும்பவும், அவர் விரும்புகிறது நீங்கள் வெறுக்கவுமாக இருந்தால் எப்படி சீர் பொருந்த முடியும்? சபை முதல்ல வரும்போது அப்படி தான் இருக்கும், ஆடுகள் அப்படி தான் இருப்பாங்க, அவர்கள் வித்தியாசமானதை யோசித்து தான் வருவார்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை பற்றி அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து கர்த்தரோடு கூட அவர்களை சீர் பொருந்த பண்ணணும். கர்த்தர் எங்களிடத்தில் இதுதான் எதிர்பார்க்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கணும். தேவனோடு கூட அவர்களை சீர் பொருந்த பண்ணாத மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் அல்ல. இந்த மேய்ப்பன் பாருங்க, இவன் ஆடுகளுக்கு எஜமான் இல்லை, எஜமானுக்காக ஆடுகளை மேய்க்கிறவன், அப்படித்தானே? அப்போ இவர் என்ன செய்யணும்னா, அந்த எஜமானோடு இந்த ஆடுகளை சீர் பொருந்த பண்ணுகிற ஒரு பெரிய பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அதாவது பெரிய மேய்ப்பரான இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பிக்கவும் நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்களாக்கவும். ஒரு நல்ல மேய்ப்பன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தான் கவலைப்படுவார். நீங்கள் தேவனோட சீர் பொருந்தணும் என்பதில் தான் அவர் ரொம்ப அக்கறையாக இருப்பார். ஒரு மந்தை மேய்ப்பன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அவர்கள் தேவனோட பொருந்தி நடக்கிறாங்களா? அவருடைய பேச்சு, அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய நடத்தை தேவனோடு கூட சீர் பொருந்தினதாக இருக்குதா? எங்கேயாவது வித்தியாசங்கள் தோன்றுகிறதா என்பதை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. ஒருவேளை தேவனுடைய பாதை விட்டு வழி மாறுகிறதை காணும்போது அவங்கள மறுபடியும் சீர் பொருந்த பண்ணுகிறது மேய்ப்பர்களுடைய வேலை. உங்கள் மேய்ப்பர் அப்படி செஞ்சால் அவர் உண்மையிலே ஒரு நல்ல மேய்ப்பன். அதுதான் வேதம் சொல்லுது. நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் அந்த ஆடுகளுடைய எஜமானோடு அந்த ஆடுகளை சீர் பொருந்த செய்யணும். அதை விட்டுட்டு அந்த ஆடுகளை தனக்கு பக்கபலமாகவோ தன்னுடைய லாபத்திற்காகவோ ஒரு மேய்ப்பன் நடத்தினா அவன் கள்ளனாக இருக்கிறான். அதை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். அடுத்த காரியம் பாருங்க, நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பான் அப்படின்னா உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. சில சபைகளில் எனக்கெல்லாம் சில சபைகளை பற்றி ரொம்ப ஆச்சரியம் இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சபையில் 50,000 பேர் கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேய்ப்பன் எப்படி இந்த 50,000 பேரையும் கண்காணிக்கிறார் என்று நமக்கு தெரியல. ஆனால் சில பெரிய சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த சபையில் வரக்கூடிய 25,000 பேர் 30,000 பேரை சின்ன சின்ன குழுக்களாக வைத்து அவர்கள் வருகிற ஏரியாக்களை மையமாக வைத்து அந்த ஆடுகளை கண்காணிக்கவும் அவர்களை வாரந்தோறும் மற்ற நாட்களில் நடத்தவும் சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த குழு தலைவர்களை எல்லாம் இந்த மந்தை மேய்ப்பர் சந்தித்து அந்த குழுவில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை கேட்டறிந்து கொள்வார்கள். ஆனால் பல சபைகளில் ஜனங்கள் கூடி வந்தால் போதும், அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு பட்டணத்திலேயே தான் பெரிய சபை, பெரிய சர்ச்சு, 50,000 பேர் இருக்கிறாங்க. போதகர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகளை குறித்து கரிசனம் உள்ளவராக இருக்கிறாரா, இவைகளை கண்காணிக்க முடியுமா அவர்னால என்பதை நம்ம தெளிவாக தெரியணும். சபை எவ்வளவு பெரிது என்பது முக்கியமல்ல, நீங்கள் உங்களை நடத்துகிற மேய்ப்பரால் கண்காணிக்கப்படுகிறீர்களா? பல இடங்களில் ஆடுகளுடைய பேரே தெரியாது, விசுவாசிகளுடைய பேரே தெரியாது. அவர் போய் சொல்லணும், பாஸ்டர் நான் 2 வருஷமாக நம்ம சபைக்குத்தான் வருகிறேன். ஓ அப்படியா? 2வது சர்வீஸுக்கு வருவேன். ஓ அப்படியா? குடும்பமாய் வருவேன். ஓ அப்படியா? ரொம்ப நல்லது. என்ன செய்யணும்? எங்களுக்காக இதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்புறம் தான் ஜெபம் பண்ணுவார். ஆடுகள் கண்காணிக்கப்பட வேண்டும். உங்கள் மேய்ப்பர் உங்களை கண்காணிக்கிறாரான்னு பாருங்கள். மந்தை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நல்ல மேய்ப்பரான இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கண்காணிக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிரதானமாக இருந்து உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆலோசனை கொடுக்குறாரே. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பொறுப்புகளை தன் கையில் வச்சிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக கண்காணிக்கிறாரு. அப்போ நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? தன் மந்தையில் இருக்கிற ஆடுகளை கண்காணிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்மை கண்காணிக்கிற மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுடைய குணம் கண்காணிப்பது. என்ன சொல்லுது பாருங்க, 25வது வசனம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்போதோ உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மேய்க்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை கண்காணிக்கிற கண்காணி இடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டே வருகிறார். நம்ம கொடுத்த வார்த்தை, நம்ம அவர்களுக்கு செய்த உபதேசம், அவர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆகாரம் எந்த அளவில் அவங்களுக்கு கிரியை செய்து, எந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், எந்த இடத்துல அவர்கள் விசுவாசத்திற்காக போராடுகிறார்கள், எந்த இடத்துல அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, எந்த இடத்துல அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. உங்கள் போதகர் அதை செய்கிறாரான்னு பாருங்க. உங்கள் மேய்ப்பர் அதை குறித்து செய்கிறாரான்னு பாருங்க. நீங்கள் போய் ஒரு பிரச்சனை சொல்வதற்கு பல மணி நேரம் காத்து கொண்டிருந்தால் கூட உங்களை கவனிக்காமல் போகிறாங்களான்னு பாருங்க. நான் சொல்வது மந்தை மேய்ப்பர்கள், மந்தையை நடத்துகிற சபையை நடத்துகிற மேய்ப்பர்கள் தன்னுடைய சபையை கண்காணிக்கிறவர்களாக இருக்கணும். வாரந்தோறும் வந்து பேசுகிறேனே, வாரந்தோறும் வசனத்தை கொடுக்குறேனே, வாரந்தோறும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேனே, என்ன ஆச்சு அவங்களுக்கு? அந்த ரிசல்ட்டு வளர்ந்துருக்காங்களா அல்லது தள்ளாடுகிறார்களா, தடுமாறுகிறார்களா, எதில் போராடுறாங்க? ஒரு மேய்ப்பன் அதை கண்காணிக்க வேண்டும். அப்படி கண்காணித்தால் அவன் ஒரு நல்ல மேய்ப்பன்.
அப்போ மேய்ப்பர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் உங்கள் சபையை நீங்கள் கண்காணிக்க பழகணும். விசுவாசிகள் இந்த வார்த்தையை கேட்டால் உங்களை நடத்துகிறவர்களால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உங்களை கண்காணிக்காவிட்டால் உங்கள் மேய்ப்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. எனக்கு எந்த மந்தை மேய்ப்பர் மேலே கசப்பு கிடையாது. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. திறமையாய் தன்னுடைய சபையை மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. நல்ல ஆகாரத்தை கொடுத்து, தேவையான நேரத்தில் தேவையான ஆகாரத்தை கொடுத்து தன் ஆடுகளை பலப்படுத்துகிற மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே. வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை கண்காணிக்கணும். விசுவாசிகள் நீங்கள் பாருங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும் என்று பல பேர் எப்படி ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிறாங்க? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில போய் தலையை காட்டிட்டு வருவோம்னு சொல்கிறாங்க. தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சபையான்னு பார்க்குறாங்க. அந்த பாஸ்டர், அந்த போதகர் பலரால் அறியப்பட்ட ஒரு பிரபலமானவரான்னு பார்க்குறாங்க. யூடியூப்பில் பேசுகிறாரான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுகிற, உங்களை நடத்துகிற அந்த மேய்ப்பரால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்களான்னு பாருங்க. உங்களை பற்றி அவர் கரிசனம் உள்ளவராக, அக்கறை உள்ளவராக இருக்கிறாரான்னு பாருங்க. நீங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து அவர் கண்காணித்து வச்சிருக்கிறாரான்னு பாருங்க. உங்கள் முகமே தெரியாது, பேரே தெரியாதுன்னா அந்த மேய்ப்பனை விட்டு விலகுவது தான் ஞானமும் புத்தியுமான காரியம். நம்மளை பற்றி கவலையே படலை. அவருடைய கவலை முழுசும் அவருடைய பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும், அவர்களுக்கு எப்படி சொத்தை சேர்க்கணும், இந்த சபையை வைத்து தன்னுடைய நிலைமை எப்படி உயர்த்தி கொள்ளணும், எங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பன் உங்களுக்கு தகுதியான மேய்ப்பன் அல்ல, ஒரு நல்ல மேய்ப்பனும் அல்ல. நல்ல மேய்ப்பனை நீங்கள் பின்பற்றாவிட்டால் கர்த்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து அவர் என்ன செய்கிறார்னா, மேய்க்கவும் செய்கிறார், அவைகளை கண்காணிக்கவும் செய்கிறார். ஆடுகள் சில சமயத்தில் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது அவைகளுடைய சரீரத்தில் அட்டை பூச்சிகள் ஒட்டி கொள்ளும். ஒரு மேய்ப்பன் அந்த கண்காணிச்சா தான் அந்த பூச்சிகளை பார்த்து, சாயந்தரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊர் பகுதியில் பல இடங்களில் மந்தை மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஊழியத்திலும் பல மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க. இப்போவும் அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன். சாயந்தரம் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆடுகள் ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. அப்படியே சில ஆடுகளுடைய சரீரத்தில் அவைகள் புல்லுகளுக்கு நடுவிலே, செடிகளுக்கு நடுவிலே, புதர்களுக்கு நடுவிலே மேய்ந்து விட்டு திரும்பி வரும் பொழுது அட்டை பூச்சிகள் போய் ஒட்டிக்கொள்ளும் உள்ள. அதை நீங்கள் கண்காணித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் கண்காணித்து பார்க்காவிட்டால் அந்த ஆடுகளுடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தை உறிஞ்சி கொண்டே வரும் அது. அப்போ அந்த மந்தை மேய்ப்பன் என்ன செய்வான், ஒவ்வொரு சாயந்தரம் வரும் பொழுது ஆடுகளுடைய காலில் ஏதாவது முள்ளு பாஞ்சிருக்குதா, அல்லது ஆடுகள் ஏதாவது சாப்பிடக்கூடாத சாப்பிட்ருக்குதா, அதுக்கு சாப்பிட்டது ஜீரணமாகாமல் அல்லது விஷ இலைகளை ஏதாவது சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறதா கண்ணை பரிசோதனை பண்ணி பார்ப்பார். அவருடைய உடம்பை பரிசோதனை பண்ணி பார்ப்பார். கால்களில் முள் ஏதாவது ஏறியிருக்கான்னு பார்ப்பார். உடம்பு அப்படியே தடவி பார்ப்பாங்க, ஏதாவது அட்டை பூச்சிகள் இருக்கிறதான். அதுதான் நல்ல மேய்ப்பன். நீங்கள் உலகத்துக்குள்ளே போயிட்டு வர்றீங்க, அட்டைப்பூச்சி மாதிரி ஏதாவது சில பொல்லாத கிரியைகள் உங்கள் மேலே ஒட்டிக்கொள்ளும். உங்கள் மேய்ப்பர் அதை கண்டுகொள்ளாவிட்டால் உங்களுடைய ஜீவனுக்கு அது ஆபத்தாக போயிருமே. அப்புறம் எதுக்கு மேய்ப்பன்? அந்த மேய்ப்பன் வெறும் மேடையில் நின்று நமக்கு வித்தை காட்டுவதற்கா, வேடிக்கை காட்டுவதற்கா, நம்மை சிரிக்க வைப்பதற்கா, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பதற்கா? மேய்க்கணும் நம்மை. அதான மந்தை மேய்ப்பன். மேடையில் நின்று நான் பரியாசமாக பேசுறது, சர்க்காஸ்டிக்காக பேசுறது, இது எதற்கு மேய்ப்பன்? சில மேய்ப்பர்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இருதயத்தை குத்துற மாதிரி, ஒரு மனிதனை சும்மா வேதனைப்படுத்துகிற மாதிரி, கிண்டல் செய்கிற மாதிரி. இன்றைக்கு மேடைகள் அப்படி மாறிவிட்டதை பார்க்கிறோம். ரொம்ப சர்க்காஸ்டிக். உங்கள் மந்தை அப்படி இருக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் அதை மேய்க்கிற நம்ம தானே காரணம். அப்போ அவங்க மேலே குற்றம் சொல்லி சர்க்காஸ்டிக்காக பேசுவது எதற்காக? அப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல மந்தை மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை கண்காணிக்கணும். நம்முடைய ஆடுகள் வளர்ச்சி அடைகிறதா அல்லது இந்த ஆடுகளை பாதிக்கிற ஏதாவது காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் உள்ள புகுந்திருக்குதா கண்காணிக்கணும் அவர்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுது. சிதறுண்ட ஆடுகளைப் போல நீங்கள் இருந்தீர்கள். மன விருப்பத்தின்படி உங்களுக்கு இஷ்டமானலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும்
கண்காணியுமானவரிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப கர்த்தர் மேய்ப்பர் மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை குறித்து அக்கறை உள்ள ஒரு கண்காணி, தினம் கண்காணிக்கிறார். அப்ப நான் என்ன சொல்றேன், இயேசுவை பிரதிபலிக்க அந்த ஸ்தானத்திலே உங்களை நடத்தும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட உங்கள் மேய்ப்பர்கள் உங்களை கண்காணிக்கிறாங்களான்னு பாருங்க. கண்காணிச்சா உங்க மேய்ப்பர் மாதிரி ஒரு நல்ல மேய்ப்பர் கிடையவே கிடையாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்க கண்காணிக்கப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு தினம் உங்களை ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்து உங்களை வளர்த்தா நீங்கள் வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய மேய்ச்சலில், ஒரு நல்ல மேய்ப்பனுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஆடுகள் தான் ஜீவ கிரீடத்தை பெறும் ஆற்றலை பெறுகின்றன. இயேசு தம்மை நல்ல மேய்ப்பன் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். வேதத்தில் சொல்லப்படுது பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், அவன்தான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சில மந்தை மேய்ப்பர் இருக்கிறாங்க, அவர்கள் வேற வழி இல்லாமல் தங்களை மந்தை மேய்ப்பர்களாக உருவாக்கி கொண்டவங்க. சிலர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போ அழைப்பு தேவனால் உண்டாக்கப்பட வேண்டும். மற்றவருடைய அழைப்பை பார்த்துட்டு இது நல்லா இருக்குதே, லாபகரமாக இருக்கும் போது தெரியுதே, ஏதாவது ஒரு 10 பேரை வச்சு நடத்தி கொண்டு போகலான்னு சொல்லி தங்களை தாங்களே மேய்ப்பர்களாக உருவாக்கி கொள்ளுகிற மேய்ப்பர்களும் இருக்கிறாங்க. நல்ல மேய்ப்பர்கள் கர்த்தராலே ஏற்படுத்தப்படுறாங்க. தன்னுடைய இடத்துல தன்னுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களை கர்த்தர் மேய்ப்பர்களாக அழைக்கிறார். தாவீதை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக அழைத்தார். அந்த கையில், தாவீதின் கையில் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் கொடுத்தார். அது காரணம் என்ன தெரியுமா? அவரை ஒரு நல்ல மேய்ப்பராக கர்த்தர் கண்டுபிடித்தார். எவ்வளோ பேர் இருந்தாங்க பாருங்க. தாவீதுடைய வீட்டிலேயே அவருடைய மூத்த சகோதரர்கள் தாவீதை விட பலசாலிகளும், இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களும், சவுலுடைய இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுமா இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் தாண்டி தாவீதை தன் ஜனங்களை மேய்க்கும்படிக்கான மேய்ப்பராக அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் சவுலுக்கு முன்பாக தாவீது கொண்டு நிறுத்தப்பட்ட போது சவுல் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ சின்ன பையனா இருக்கிற தம்பி, கோலியாத் பிறப்பிலிருந்தே ஒரு பெரிய யுத்த வீரன், அவனை எதிர்க்க உன்னால கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ஒரு சாட்சி சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உம்முடைய அடியான் ஒரு விசை மந்தை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிங்கம் ஒன்று எதிர்பட்டு என் ஆடுகளில் ஒன்றை பிடித்து கொண்டது. ஒரு சமயம் ஒரு கரடி வந்து என் ஆடுகளில் ஒன்றை பிடித்து கொண்டது. உம்முடைய அடியானாகிய நான் அவைகளோட போராடி என் ஆடுகளை உயிரோடு மீட்டு கொண்டேன். சிங்கத்தை பின்தொடர்ந்து போய் சிங்கம் இழுத்து கொண்டு ஓடுகிறது, நான் விடலையே. பின்தொடர்ந்து ஓடி அதோடு கூட சண்டை போட்டு அது வாயிலிருந்து அந்த ஆட்டை மீட்டு கொண்டேன். உடனே அந்த சிங்கம் கோபப்பட்டு என் மேலே பாய்ந்தது. நான் அதனுடைய தாடி மயிரை பிடித்து அந்த சிங்கத்தை அடித்து கொன்றேன். உம்முடைய அடியானாகிய நானே அதை செய்தேன் என்று சொல்லுகிறார். இதில் தான் தாவீதுடைய சுபாவம் விளங்குகிறது. 100 ஆடு இருக்குது, அவருக்கு 1000 ஆடு இருக்குது, பெரிய மந்தை இருக்குது. ஒரு சின்ன குட்டி ஆட்டை ஒரு சிங்கம் பிடித்து கொண்டு விட்டது. இப்போ பாருங்கள், மெய்ப்பனுடைய உயிர் பெருசா, ஆட்டினுடைய உயிர் பெருசா என்று அவர் நினைக்கல. ஒரு ஆடு தானே, போனா போகட்டும், அடுத்த ஆடுகள் குட்டி போடும்போது அந்த எண்ணிக்கை சரியாகிவிடும் என்று நினைக்கல. அந்த ஆட்டை ஒரு எண்ணிக்கையாக பார்க்காம அதை ஒரு உயிராகவும் ஜீவனாகவும் பார்த்தார். ஒன்று, அதனுடைய ஜீவனை விட என் ஜீவன் ஒன்றும் பெரியதானது அல்ல. தன் ஆடுகளுக்காக, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கு. அந்த கர்த்தருடைய சுபாவம் தாவீதிடத்தில் வெளிப்படுகிறத பார்க்குறோம். அவ்வளவு கொடூரமான மிருகம் பிடிச்சிட்டு ஓடி போச்சே, அது ஓடிருச்சு, போகட்டும் என்று அவர் விட்டுவிடவில்லை. நான் பின்தொடர்ந்து சென்று அந்த சிங்கத்தோட போராடி அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வந்து விட்டேன் என்கிறார். அப்போ கர்த்தர் பார்த்தாரு, இவருடைய மனதிலே
ஒரு நல்ல மேய்ப்பனுக்குண்டான அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு கரடியோடு தானே நின்று போராடி ஒரு ஆட்டை காப்பாற்றினான். அதில் ஒருவேளை தனக்கு சேதம் வரலாம், இரத்தம் சிந்த வேண்டி வரலாம், ஏன் ஒரு சில சமயத்தில் உயிரே போய்விடலாம். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல மேய்ப்பன் என்பவன் உங்களை ஒரு நம்பராக பார்க்கக்கூடாது, ஒரு எண்ணிக்கையாக பார்க்கக்கூடாது, உங்களை ஒரு ஜீவனாய் பார்க்க வேண்டும். 100 ஆடுகள் என்று அந்த ஆடுகளை நம்பராக பார்க்கல அவர், அந்த ஒற்றை ஆட்டில் இருக்கிற ஜீவனை பார்த்தார். அதனால்தான் மீதி 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஆட்டை தேடி நல்ல மேய்ப்பன் புறப்பட்டார் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களை ஒரு எண்களாகவும் நம்பர்களாகவும் எண்ணிக்கையாகவும் பார்ப்பதை இப்போ சமீப காலத்தில் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய எர்த்குவாக்கு 50,000 பேர் செத்து போயிட்டாங்க, ஒரு புயல் 300 பேர் காணாமல் போயிட்டாங்க. நம்ம எல்லாம் இப்போ நம்பர்களாக கணக்கிடப்படுகிறோம். 300 பேர் என்றால் சும்மாவாக இருக்குது? யோசிச்சு பாருங்க. அந்த 300 பேருக்கு 300 குடும்பம் இருக்குது, 300 பேருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, 300 பேருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அவர்களை எதிர்பார்த்து குழந்தைகள் இருக்கிறாங்க 300 பேருக்கும். நம்ம வெறும் நம்பராக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அவருடைய பின்புலத்தை, அவர்களுக்குள் இருக்கிற ஜீவனை உணர்ந்து கொண்டவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். ஒருவேளை உங்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள் உங்களை ஒரு நம்பராக பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு எண்ணிக்கை. 25,000 பேர் ஒரு கொண்ட ஒரு கூட்டம், ஒரு 4 பேர் விலகி போகிறாங்க, 4 பேர் தளர்ந்து போகிறாங்க, எங்களை விசாரிக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி மனம் விரும்பி 4 பேர் போகிறாங்க. உடனே நம்ம சொல்கிறோம், மிச்சம் பேர் இவ்வளோ பேர் 25,000 பேர் இருக்கிறாங்களே, 4 பேர் போனால் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவன் நல்ல மேய்ப்பன் அல்ல. 4 என்பது நம்மை பொறுத்தளவில் எண்ணிக்கை. ஆனால் அங்கே பிரிந்து போனது, சோர்ந்து போனது 4 ஜீவன்கள், 4 உயிர், 4 குடும்பம். அப்போ ஒரு மந்தை மேய்ப்பனுக்கு அந்த ஆடுகள் மேலே ஒரு அக்கறை இருக்கணும். இந்த தன்மையெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மேய்ப்பனிடத்தில் ஆடுகள் தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலும் அப்படி தான் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போகிறோம், வர்றோம், பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்குறோம், சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டீஸில் நேரம் கிடைக்கும் போது ஈடுபடுகிறோம். அப்படி இல்லை. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையை, நித்திய ஜீவ வாழ்க்கையை அந்த மேய்ப்பருடைய கையிலே ஒப்பு கொடுக்குறீங்க நீங்கள். அதனால் நீங்கள் சோதித்து பார்த்து நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறோமா, நல்ல மேய்ப்பனுடைய வழி நடத்துதல் தான் போகிறோமா. ஒரு சபைக்கு நான் போகிறேன், அதில் இருக்கிற மேய்ப்பரை நான் நேசிக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கணும், அந்த மேய்ப்பருக்கு நல்ல மேய்ப்பனுக்குள்ள குணாதிசயங்கள் இருக்குதா. நான் போய் இப்போ 4 வருஷம் ஆகுதே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி வந்திருக்குது பார்க்கணும். 4 வருஷமாக அப்படி தான் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களை நடத்தின மேய்ப்பன் உங்களை சரியான விதத்தில் நடத்தவில்லை. அந்த 4 வருஷம் அந்த தொடர்ந்து இந்த சபைக்கு போனீங்களே, நீங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். முதல்ல போன போது எப்படி இருந்தீங்க, கர்த்தரை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும், கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க, எவ்வளோ பரிசுத்தத்தில் பெருகி இருக்கிறீங்க, நீதியை குறித்து எவ்வளோ அக்கறை உள்ளவங்களாக இருக்கீங்க, உங்களை அவங்க எந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் சோதித்து பார்க்கணும். நம்முடைய ஜீவன் நமக்கு முக்கியம் அல்லவா? நடத்துகிறவர்களுக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. நம்ம நம்பராக நினைக்கிறாங்களா, உயிராக நினைக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். முதல் உத்தரவாதம் நமக்குரியது. அதனால் நீங்கள் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். எந்த வளர்ச்சியுமே இல்லை, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, பேசினதையே திருப்ப திருப்ப பேசிகிட்டு இருக்கிறாரு, பிரசங்கத்தில் சாரம் இல்லை, அந்த பிரசங்கம் என்னை வளர்க்க போதுமானதாக இல்லை, பிரசங்கத்தில் பல மணி நேரங்கள் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க, அந்த ஊழியக்காரன் இப்படி, இந்த ஊழியக்காரன் இப்படி, இது அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இதுவே தான் அவருடைய பேச்சு. இது எப்படி என்னை வளர்க்க போதுமானது? இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும். ஏன்னா நம்முடைய ஜீவன் நமக்கு முக்கியமானது அல்லவா? அப்போ இதை நம்ம பார்க்கணும். நல்ல மேய்ப்பனுடைய குணத்தை பார்த்துட்டோம், பொல்லாத மேய்ப்பர்கள் எப்படி இருப்பார்கள், 1-2 முக்கியமான காரியங்களை பார்த்து நிறைவு செய்து விடலாம். பாருங்கள், ஒரு பொல்லாத மேய்ப்பனுடைய கையில் நம்ம தெரியாமல் போய் சிக்கிட்டோம். இவர் நல்லவரா பொல்லாதவரா நமக்கு தெரியாது. ஒரு சபைக்குள்ளே இருக்கிறாரு, ஒரு போதகருக்குரிய
அல்லது ஒரு மேய்ப்பருக்குரிய வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு என்பதனால் எல்லாம் அவர்கள் மேய்ப்பர் ஆகிவிட மாட்டார்கள். அவர்களுடைய சுபாவமும் அவர்களுடைய குணமும் தான் இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா, தங்களை தானே ஏற்படுத்தி கொண்டவர்களா, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்களா, சாத்தானால கொண்டாந்து ஏற்படுத்தப்பட்டவர்களா என்பதை காட்டிவிடும். அப்போ நம்ம நல்ல மேய்ப்பனுடைய குணத்தை பார்த்தோமே, பொல்லாத மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வேதம் சொல்றதை பாருங்க. ஏசாயா 56வது அதிகாரம் 10 சில வசனங்கள், 10, 11 மாத்திரம் படிப்போம். அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர்கள். காவல்காரன் குருடனா இருந்த விளங்குமா? யோசித்து பாருங்கள். காவல்காரனுடைய வேலையே என்ன ஆபத்து வருகிறது என்பதை கண்காணிப்பது. அவன் குருடன், அவன் ஒன்றும் அறியாத குருடன், ஒன்றும் தெரியாதவனுக்கு. அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள். ஒரு ஆபத்து வந்தா அவர்களை எச்சரித்து சொல்ல மாட்டாங்க. எச்சரித்தம்னா எங்க மந்த செதறி போயிருமோ, நாளைக்கு எனக்கு காணிக்க வராதோ, இந்த ஜனங்கள் சபைக்கு வராம போயிடுவாங்களோ, அதனால குலைக்க மாட்டாங்க. வேதம் சொல்றது பார்த்தீங்கன்னா, குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள். வார்த்தை கடினமாக தான் இருக்கு. ஆனால் இது என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அவங்க குலைக்க மாட்டாங்க. நம்மை நடத்துகிற மேய்ப்பர்கள் வருகிற ஆபத்துகளை குறித்தும் ஆவிக்குரிய ஆபத்துகளை குறித்தும் உங்களை எச்சரித்து வழி நடத்துறாங்களா நீங்க பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் தவறான பாதையில போகும்போது அவர்கள் எச்சரிப்பின் துணியை பேசுகிறாளான்னு பார்க்கணும். அந்த குலைக்கிற சத்தத்தை எச்சரிப்பின் சத்தத்திற்கு தான் கர்த்தர் அங்கே உவமையாக மாற்றி பேசுகிறார். வெளிநாடுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மந்தையை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பர் இருக்கிறதோட நாய்களை வச்சிருப்பாங்க. அந்த நாய்கள் என்ன செய்யும்னா, அந்த மந்தை கடந்து போகும்போது பெரிய மந்தையா இருக்கும், பின்னால மேய்ப்பன் வந்து கொண்டிருப்பார். அந்த நாய்களும் அந்த ஆடுகளுக்கு நடுவிலே போய் கொண்டிருக்கும். ஒரு ஆபத்து வருது, ஒரு பாம்பு இருக்குது, உடனே குலைத்து அந்த ஆடுகளை அது எச்சரிக்கைப்படுத்தும், நில் அந்த இடத்துல, அதுக்கு மேல போகாத. பழக்கப்பட்ட ஆடுகளும் இந்த குலைக்கிற சத்தத்தை கேட்ட உடனே நின்றும். நாய் என்று சொல்லப்படுகிறனால நீங்க மட்டமா நினைச்சிடாதீங்க. அவைகள் காவல் காப்பதற்கும் குலைத்து எச்சரிப்பதற்கும் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தன்மை ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருக்கணும். ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் போய் ஒரு ஆபத்தில் சிக்குகிறான் என்றால் எச்சரித்து சொல்லணும். முதுகில் வெண்ணெய் தடவி கொண்டே இருக்கக்கூடாது. அவர்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறார்கள். ஒரு மந்தை மேய்ப்பன் ஆடுகளுக்கு உபதேசிக்க வேண்டியவன் தூக்க மயக்கமாய் புலம்புகிறான். அவனுக்கு சொல்வதற்கு சத்தியம் இல்லை, சத்தியத்திலே ஆழமான அனுபவம் இல்லை, வசனங்களிலே ஒரு பரிச்சயம் இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்படியே அவருடைய பிரசங்கம் தாளாட்டுகிற மாதிரி இருக்குது. அந்த நாட்களில் அப்படி தான் இருந்தாங்க. இயேசு வந்து கண்டனம் பண்ணி கடிந்து பேசின போது, இயேசு ஆசாரியர்களைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராக போதிக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இயேசு வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆசாரியர்களும் சரி மேய்ப்பர்களும் சரி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறது, ஏதோ கடமை செய்ய வேண்டும் என்று நித்திரை மயக்கமாய் புலம்புகிறதை போல. அதில் அர்த்தமும் இருக்காது, அதில் ஒன்றும் இருக்காது. அந்த நேரத்தை கடத்தணும். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நேரத்தை கடத்தணும். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் சாரமும் இருக்காது, சத்தும் இருக்காது. அவர்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். அவர்கள் படுத்து கொள்ளுகிறவர்கள். வருவாங்க, கொஞ்ச நேரம் சபை நடத்துவாங்க, அப்புறம் மற்ற நாட்கள் முழுவதும் படுத்திருப்பார்கள். நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இது மாதிரி நிறைய ஊழியர்களையும் போதகர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஊழியன் என்பவன் எல்லா நேரத்திலும் இயங்கிக் கொண்டே இருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் மாத்திரமல்ல. அப்போ இங்கே பாருங்க, இவர்கள் தங்களுடைய வேலை நேரத்தில் மாத்திரம் அந்த வேலையை தூக்க மயக்கமா நித்திர மயக்கமா செஞ்சுட்டு போய் படுத்து கொள்ளுகிறவர்கள். நித்திரை பிரியர். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அந்த பொல்லாத மேய்ப்பர்கள் நித்திரை பிரியர். ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சோம்பல் அலுவல் உள்ளவர்கள். அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். ரொம்ப கடுமையாக இருக்குல்ல? ஏன்னா மந்தையை குறித்த பக்தி வைராக்கியம். அதனால தான் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு அவர்களிடத்தில் மந்தையிலிருந்து கறந்து கொண்டாலும்
ஆஸ்தியின் மேல ஆஸ்தியை சேர்த்தாலும் அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். அவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பணத்தையும் காணிக்கை மாத்திரம் மையப்படுத்தி தங்களுக்கு வசதிகளை உண்டாக்கி கொள்றாங்க. எத்தனை கோடி காணிக்கை வந்தாலும் அவர்களுடைய திருப்தி அடங்காது. சேர்க்கணும். இந்த ஊழியத்தை வச்சு, இந்த ஜனங்களை வச்சு என்னென்ன விதத்தில் அவர்களை மயக்கி என்னென்னலாம் சொல்லி இவர்களுக்கு திருப்தியே வராது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். எந்த நேரத்தில் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடும், எந்த நேரத்தில் போதும் என்று அது ஒதுக்கவே ஒதுக்காது. பெருவயிற்று நாய்கள். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். நல்லது கெட்டது எதுவுமே யோசிக்க மாட்டான் இவன். அவர்களுடைய வேலை முழுசும் சுயம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சம்பிரமமாக இருக்கணும். மந்தையை தப்ப விடாத கொடிய ஓனாய் உள்ளவர் தான் பரவாயில்ல, பார்ப்போம், நமக்கு என்ன, நமக்கு கூட்டம் வரணும், அவ்வளோதான். என்னுடைய மந்தை 10,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு பொல்லாத வேலைக்காரன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஆனால் ஜனங்கள் நடுவில் நல்ல பேர் புகழ் பெற்றவன். ஏதோ இருக்கட்டும், வரட்டும், நம்ம நடுவில் வரட்டும். அவன் பேசுகிற வார்த்தை கள்ள வார்த்தை, பரவாயில்ல பேசட்டும். இவர்கள் பகுத்தறிய மாட்டாதவர்கள். எது நல்லவர்கள், எந்த ஊழியம், இதை கொண்டாந்து சபைக்குள்ள விடலாமா? இவருடைய வார்த்தையினால, இவர்கள் பேசுகிற விஷம் நிறைந்த வார்த்தைகளால மந்தை கெட்டு, அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை கூட்டம் வரணும். எங்களுக்கு தேவை கூட்டத்தில் இருந்து எங்களுக்கு பயன் கிடைக்கணும். இவன் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் கொண்டு வந்து நிற்க வைத்து பேச வைக்கிற மனிதன் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறானா, அவர்களுக்கு எதையாவது சொல்றானா, வேடிக்கை காட்டுகிறானா, வித்தை காட்டுகிறானா, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. இவர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்னுடைய மந்தையை கட்டுமா, என் மந்தையை எச்சரிக்குமா, என் மந்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருமா, அதை பற்றிலாம் பகுத்தறிய மாட்டாங்க. இந்த மந்தையை நாங்கள் எப்போவுமே உற்சாகமாக வச்சுருக்கணும். மந்தைக்கு நாங்கள் எப்போவுமே வித்தை காட்டி கொண்டிருக்கணும். அவர்கள் எந்த விஷ வார்த்தையை கேட்டாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர்கள் சிரித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய காணிக்கை நாங்கள் கவர்ந்து விடணும். இதெல்லாம் நிறைய வரும், நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட மந்த மேய்ப்பர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும். பாருங்கள், பொல்லாத வேலைக்காரர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து விடுறாங்க. பொல்லாத கள்ள ஊழியக்காரர்களை, கள்ள உபதேசக்காரர்களை சபையில் கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ உங்களுடைய ஆத்மாவை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நீங்கள் என்ன உணவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன, அவர்கள் கக்குகிற எந்த விஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வளரணும், எங்களுடைய வயிறு வளரணும், எங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும். அப்போ மந்தையை குறித்து கவலை இல்லாதவர்கள், அதைத்தான் சொல்லுகிறார், மந்தை மேய்ப்பர்கள் பகுத்தறிவில்லாதவர்கள். அவனுக்கு எது நல்லவர்கள் கெட்டவர்கள், இது மந்தைக்கு பயன்படுமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையில் இருந்து, பாருங்க, அவர்கள் எதை பார்க்குறாங்கன்னா மந்தையை பற்றி கவலைப்படலை, தன் வழியை பார்க்குறாங்க. என்னுடைய வம்சத்தில் என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், அதுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், 4 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கணும். எங்கிருந்து சேர்ப்பது? இந்த மந்தையிடத்திலிருந்து தான் நாங்கள் சேர்க்கணும். எங்களுக்கு பேர் விளங்க நாங்கள் அவைகளை செய்யணும், நாங்கள் அதை அனுபவிக்கணும். எதிலிருந்து? இவங்களுக்கு வேற எந்த தொழில் கிடையாது, இந்த மந்தையிடத்திலிருந்து நாங்கள் செய்யணும். அவனவன் தன்னுடைய தற்பொழிவை எதிர்பார்க்கிறான். அதான் அந்த வசனம் சொல்லுது, அவனவன் தன்னுடைய தற்பொழிவை நோக்கி கொண்டிருக்கிறான். ஒரு ஆள் வந்தால் இவன் மூலம் எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், இந்த ஒரு கூட்டம் வந்தால் அந்த கூட்டத்தின் மூலம் எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், இந்த மந்தையின் மூலம் எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்பதை யோசித்து கொண்டிருக்கிறார்கள். எரேமியா சொல்றாரு பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றாரு. எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். அந்த காலத்தில் இந்த ஊழியர்களுடைய தன்மை எல்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லணும்.
கர்த்தர் எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி தேடணும், அவரை எப்படி அண்டிக் கொள்ளணும் சொல்லணும். கர்த்தரை அடையாளம் காட்டணும். அவர்கள் கர்த்தர் இப்படிப்பட்டவர், கர்த்தர் இங்கே இருக்கு சொல்லணும். யார் கர்த்தரை காட்டுகிறோம்? நாங்கள் எங்களை காட்டத்தானே நேரம் சரியா இருக்குது. நான் நல்லவன், வல்லவன், மற்றவர்களை விட உயர்வானவன். சில ஆட்களை பாருங்களேன், நான் சிலருடைய செய்திகளை கேட்க நேரிடும் பொழுது, நான் ரொம்ப கேட்க மாட்டேன், சிலர் எங்கேயாவது அனுப்பி வைப்பாங்க. அவைகளை கேட்கும்போது நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றும், கர்த்தர் இவர் ஒருவரைத்தான் எழுப்பியிருப்பதாகவும் வேத புஸ்தகத்தை இவர் ஒருவருக்குத்தான் எழுதி கொடுத்தது போல ஒரு தோற்றத்தில் இவன் பேசினா தப்பு, அவன் பேசினா தப்பு, இவன் சொல்வது தப்பு, அவன் சொல்வது தப்புன்னு தன்னை காட்டத்தானே விரும்புகிறாங்க. இதில் மறைவாக என்ன சொல்ல வர்றாங்க, மற்றவன் எல்லாம் மட்டமானவன், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அதானே சொல்ல வர்றீங்க. அதானே. அப்போ கர்த்தர் நல்ல ஊழியக்காரனை எழுப்பலையா? உங்களை தவிர வேறு எந்த நல்ல ஊழியக்காரனுமே கிடையாதா? வேத புஸ்தகம் உங்களுக்காக மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்குதா? சத்தியம் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியுமா? பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை கர்த்தர் மிச்சமாய் வைத்திருந்தவர் அல்லவா? சிலர் அப்படிதான் பேசுவாங்க. இது எதுலன்னா தன்னை காட்டுகிற முயற்சி. அவங்களுடைய மனசுல நான் குற்றங்களுக்கும் பிழைகளுக்கும் அப்பாற்பட்டவன், ஆனால் மற்ற எல்லா ஊழியக்காரனும் குறையுள்ளவன். ஆசாரியர்கள் கர்த்தர் எங்கேன்னு சொல்லணும். நாங்கள் குறைவுள்ள மனிதர் தான், நான் குறைவுள்ள மனிதன் தான், ஆனால் நான் சொல்லுகிற கர்த்தர் குறையற்ற தேவன். அப்போ கர்த்தரை காட்டணும். நான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டணும். அப்போ ஆசாரியர்கள் கர்த்தர் எங்கே என்று அவரை காட்டவில்லை. வேதத்தை போதிக்கிறாங்களே, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாவிட்டால் நீங்கள் எப்படி வேதத்தை அறிவீர்கள்? வேதமும் கர்த்தர் ஒன்று தானே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவனுக்கு அந்த வசனம் தெரியாது. ஏதோ தான் கற்றுக்கொண்ட 1-2 வைத்துக்கொண்டு இதுதான் சத்தியம் என்று போதித்து கொண்டிருக்கிறான். இப்படி செய்கிறதுனால அந்த மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், என் ஆடுகளை தவறான பாதையில் நடத்தினார்கள் என்கிறார். அப்போ வசனம் தெரியாத ஒரு மேய்ப்பன் இருந்தா, கர்த்தரை காட்டாத மேய்ப்பன் இருந்தால், அவன் கர்த்தருக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே உங்களுக்கும் துரோகம் பண்ணுகிறான். அதான் நீங்க புரிஞ்சுக்கிறணும். எரேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள். மேய்ப்பர்கள் என் தோட்டத்துக்குள்ள, என்னுடைய ஆடுகளுக்கு நடுவில், நான் வேலி எடுத்து பராமரித்த என் சபைக்கு நடுவில் காலால் மிதித்து நாசமாக்கி விசுவாசிகளை வளர விடாமல் அவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நாசமாக்கி பாழான வனாந்திரமாய் அதை மாற்றினார்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் பாருங்க, பொல்லாத மேய்ப்பருடைய தன்மையை சொல்றாரு. எரேமியா 23:1, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மேய்ச்சலின் ஆடுகளை, அவைகளை ஸ்திரப்படுத்து பலப்படுத்துன்னு சொல்லி அவன் கையில் கொடுத்தா, அந்த ஆடுகளை கெடுத்து அவங்களுக்கு தேவையற்ற நம்பத்தகாத காரியங்களை சொல்லி அவங்கள சிதறடித்து கர்த்தரோடு இருக்கிற இணைந்திருக்கிற வாழ்க்கையை கத்தரித்து அவைகளை துரத்தி விட்டு இப்படி செய்கிற அந்த போதகர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் துரத்தி விட்டீர்களா? சபையை விட்டு இல்லை, என்னையை விட்டு துரத்திட்டீங்கப்பா. அவன் உன் சபையில் தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய ஆத்மா என்னோடு பொருந்தி இருக்கவில்லை, என் கூட அவர்களும் சேர்ந்து இருக்கலை. அவங்கள என்கிட்ட இருந்து பிரித்து என்னை விட்டு தூரமாக்கி விட்டீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா பாருங்க, எசேக்கியேல் 34வது அதிகாரம் 2-4 வரைக்கும் பொல்லாத மேய்ப்பனுடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர்
மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. ஒரு ஆகாரம்னா அது அவனுக்கு தான், ஒரு நன்மைன்னா அது அவனுக்கு தான். மந்தை பட்டினி கிடக்கும், மந்தையை கவனிக்க மாட்டாரு. தனக்குத்தானே தன்னை வளர்த்து கொள்ள, தன்னை உயர்த்தி கொள்ள சுயம், அந்த மேய்ப்பனுக்கு சுயம். ஆடுகளுக்கு நடத்துகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? சுயம். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், தங்களை மேய்த்து கொள்ளுகிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும், நீல மந்தையை மேய்க்கணும். அந்த மந்தைய நீங்கள் நெய்யை சாப்பிட்டு பாருங்க, அந்த ஆடுகள்ல இருந்து வர்ற நன்மையை புசிப்பதற்காகத்தான் அந்த ஆடுகளை மேய்க்கிறாங்க. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள். இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிது? அந்த ஆடுகளிடத்திலிருந்து கிடைக்கிற பலன்கள். அதுல கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காம போறீங்க. கொழுத்த ஆடுகளை அடிச்சு அவைகளிலிருந்து கிடைக்கிற பயன்களை பயன்படுத்தி கொள்றீங்க. ஆனா நீங்க அவர்களை குறித்து கவலை இல்லாம அவர்களை நடத்தாமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், அந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? பலவீனமா இருக்கிறான் பாருங்க, அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை தாங்கி அவனை வழி நடத்தணும். பலவீனமா ஒருத்தன் தள்ளாடுற நேரத்தில் அவனை கண்டுகொள்வதே இல்லை. அப்புறம் வா போ அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. ஏன்னா அது பலவீனமான ஆடான். அவர்களை பலப்படுத்துவதுதான் ஐயா அவனுடைய நோக்கம். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாக அவைகளை ஆண்டீர்கள். பார்த்தீங்களா? அப்போ இதையே நீங்கள் வேற வெர்ஷனில் சொல்லி பாருங்க, நல்ல மேய்ப்பனுடைய குணம் தெரியும். நல்ல மேய்ப்பன் பலவீனமானவைகளை பலப்படுத்துவான். அவருடைய பலவீனம், அவன் பாவம் அப்படி தான் இருப்பான். அவனை கூப்பிட்டு பேசி அவனுடைய விசுவாசத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தி, கொஞ்சம் பலவீனமாக தளர்ந்து தள்ளாடிட்டா அவனை பார்க்கவே மாட்டாங்க. போ உனக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் நான் சோர்ந்து போனேன், முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தக்கூடாது. ஒரு நல்ல மேய்ப்பன் பலவீனமானவைகளை பலப்படுத்துவான், நசல் கொண்டவைகளை உடைஞ்சு காயப்பட்டு போனவைகளை குணமாக்குவான், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டுவான், துரத்துண்டு போனவைகளை திருப்பி கொண்டு வருவான். நான் சொன்னேனே, மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் இருக்கிறது, தொழுவத்தில் இல்லாத ஆடுகள். காணாமல் போனவைகளை தேடி கொண்டு வருவான். இதெல்லாம் நல்ல மேய்ப்பனுடைய குணம். அதற்கு நேர் எதிராக இருக்கிறது தான் பொல்லாத மேய்ப்பர்களுடைய குணம். அவர்கள் பலாத்காரமும் கடூரமுமாக அவைகளை ஆளுமை செய்கிறார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் மாத்திரம் இல்லை, இந்த காலத்திலும் மேய்ப்பர்கள் நடுவிலே காணப்படுகிற குணாதிசயங்கள். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சபை என்ற பேரில் ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்கிறதுனாலையோ, சபை மந்தை மேய்ப்பருக்குரிய வஸ்திரங்களை தரித்திருக்கிறதுனாலையோ, மனிதர்கள் கூடிக்கொண்டு இவர் மந்தை மேய்ப்பர் என்று அவரை அடையாளப்படுத்துகிறதுனாலையோ ஒருவன் மந்தை மேய்ப்பனாய் மாறிவிடுவதல்ல. நீங்கள் அதை நம்பிட்டு நீங்கள் உடனே இவங்க இந்த சர்ச்சில் இருக்கிற போதகர் பாஸ்டர்னு போயிடக்கூடாது. யாராக இருந்தாலும் அவன் நல்ல மேய்ப்பனான்னு பாருங்க. நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் தெளிவாக உள்ள காரியம் சொல்லியிருக்குது. பொல்லாத மேய்ப்பருடைய குணாதிசயத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. அப்போ ஊழியர்கள் நடுவில் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே ஏற்படுத்தி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பார்ப்பாங்க, மற்ற வேலையை விட ரொம்ப சுலபமாக இருக்குது, ஏதோ வாரத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு ஒரு காணிக்க வாங்கிட்டு போயிடலாம் நினச்சி வர்றவங்க இருக்கிறாங்க. மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க, சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கலந்திருக்கிறதுனால நல்ல மேய்ப்பர்களை கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்த நீங்கள் உங்களை நல்ல மேய்ப்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அழைப்பு பெற்ற உங்களுடைய பொறுப்பு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களிடத்தில் அதைத்தான் பேச விரும்புகிறார். நீங்கள் மேய்ப்பர்களை கண்டறிவதில், தேர்ந்தெடுப்பதில் தவறு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாக கனியற்றதாக நாசமாக மாறி போய்விடும். ஆகவே எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். அதற்கு முன்பாக இந்த கடைசி காலத்தில் பொல்லாத வேலைக்காரர்கள் எழும்புவாங்க, எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்காக. ஆமென்.